ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி. நாளை நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த இலையை சேர்த்து குளித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை பிடித்த பீடை தரித்திரம் விலகும், பணவரவு அதிகரிக்கும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் திங்கட்கிழமையோடு கோகுலாஷ்டமி தேதி சேர்ந்து வருது. இது கிருஷ்ணருக்கு ரொம்பவே உகந்த நாள். கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூரண அருளாசி கிடைச்சதால் தான் குசேலர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறினாங்க. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாளைய தினம் நம்ம செல்வந்தரனாக மாறணும் அப்படின்னாக்கா என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூரண அருளாசி நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்பை பிடித்த பீடை தரித்திரம் விலகணும், செல்வ செழிப்பில் நம்ம உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே தேவைப்படுறதுன்னு பார்த்தா 3 இலைகள். இந்த 3 இலைகள் கிடைத்தால் இதை போட்டு நீங்கள் குளிக்கலாம். 3 இலையில் ஏதாவது ஒன்று கிடைத்தாலும் விசேஷமானது. அதுவும் இதில் ரொம்ப இந்த 3 இலையில் முதல்ல சொல்ல போகிறது என்னென்னா நெல்லி மரத்தோட இலை தான். இந்த நெல்லி மரத்தோட இலைகள் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இலை. இது கிடைச்சிது அப்படின்னா இந்த இலைகளை பறித்து நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டு நீங்கள் குளிக்கலாம். அப்படியே நெல்லி மரத்தோட இலை இல்லை அப்படின்னா 2வதாக வன்னி மரத்தோட இலை, அது கிடைச்சிது அப்படின்னாலும் நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிக்கலாம். அதுவும் கிடைக்கலன்னா 3வதாக வில்வ மரத்தோட இலை, இதை கிடைச்சதுனாக்கா இதை போட்டு தண்ணியில் நீங்கள் குளிங்க. இல்லை இந்த 3 இலையும் கிடைச்சாலும் ஓகே தான். நீங்கள் தண்ணீரில் போட்டுட்டு உங்கள் வலது ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதால் அந்த தண்ணியில் ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதணும். உங்கள் வலது ஆள்காட்டி விரலால் நீங்கள் போட்டிருக்கீங்களே இலை, அந்த தண்ணியில் நீங்கள் இதை எழுதணும். ஒரு 11 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கணும். நெல்லி மரத்து இலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த வன்னி மர இலை இல்லை வில்வ இலை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். இல்லை 3மே கிடைச்சாலும் ரொம்ப விசேஷமானது. 3த்தையுமே நீங்கள் கொஞ்சம் குளிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் குளிங்க, நல்ல பலனை கொடுக்கும். நாளைய தினம் இந்த தண்ணீரில் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி, குடும்ப தலைவன், பிள்ளைகள் எல்லாருமே குளிக்கலாம். உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். நாளைய தினம் காலையில் நீங்கள் குளிக்க முடியல, இந்த இலை கிடைக்கல, உங்களால் குளிக்க முடியல அப்படின்னா மாலை 5 மணிக்கு மேலே இந்த தண்ணீரில் குளிச்சுட்டு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. உங்களை உங்கள் உடம்பை பிடித்த பீடை விலகும். முக்கியமாக பண வரவை உங்கள்கிட்ட வரவிடாமல் தடுக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த குளியலுக்கு இருக்குது. உங்களை பிடிச்ச வறுமை நோய் பிரச்சனை எல்லாமே விலகும். வருமானம் அதிகரிக்கும், மனசு தெளிவு பெறும். வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே உங்கள் வாசக்கதவை தட்டும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். குளித்து முடித்ததுக்கப்புறம் பூஜை அறையில் வழக்கம் போல் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். நாளைய தினம் இந்த குளியலை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய உடம்புல நீங்களே ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. ஏதோ ஒரு கெட்ட சக்தி உங்கள் உடம்பை விட்டு விலகின மாதிரி உங்களுக்கு தோணும். உங்கள் உடம்பும் மனசும் லேசாகும். ரொம்பவே எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், கடன் தீரும், அனைத்து வித கெடுதலும் உங்களுக்கு நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நாளைய தினம் உங்கள் குளியலில் இந்த இலைகளை சேர்த்துக்கோங்க. நன்றி.